என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? வேறு எதுவுமே கிடையாதுங்க. தங்கத்துக்கு விலை அப்படியே உயரத்தில் போயிட்டுருக்கு. அதனால தான் உயரமாக பார்த்துட்ருக்கேன். ஸோ தங்கம் எல்லோருக்குமே தேவைப்படுகிறது. இந்த தங்கம் அப்படின்னு சொல்லும்போது சுமேரிய கடவுள் அந்த ஒரு நாகரிகத்துக்கே நம்ம போனோம்னா அங்கே இருந்த கடவுள்களுக்கும் தங்கம் தேவைப்பட்டது. அனுநாக்கி தங்கத்தை எடுப்பதற்காகத்தான் பூமிக்கு வந்தார்கள் என்பது தான் அனுநாக்கியினுடைய அந்த வரலாறாக இருக்கிறது. அனுநாக்கி பாகம் 9. மறுபடியும் நம்ம ஒரு ஃபேண்டசி ஃபிலிமுக்குள்ளே போக போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தங்கம் அப்படின்னு சொன்ன உடனே கடவுள்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை பார்த்தோம். இந்திய கடவுள்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறையெல்லாம் கிடையாது. பழைய காலத்து எந்த கடவுளை வேணுமானாலும் எடுத்து பாருங்க, தங்கத்தால் ஆன ஏதோ விதமான ஆபரணத்தையோ இல்லாட்டி தங்கத்தையோ அவர்கள் அணிந்திருப்பார்கள். ஹிந்து கடவுள்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா எகிப்திய கடவுள்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, சுமேரிய கடவுள்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தங்கத்துக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஏன் தங்கம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த அனுநாக்கி சீரீஸ்லேயே வேறொரு இடத்துல பார்த்துருந்தோம். செயற்கைக்கோள்களாக இருக்கட்டும், விண்வெளி பயணத்திலாக இருக்கட்டும், நம்ம சயின்ஸும் எதை அதிகமாக பயன்படுத்துகிறது? தங்கத்தை பயன்படுத்துகிறது. விண்வெளியில் இருக்கும் பலவிதமான கதிர்வீச்சிலிருந்து மனிதர்கள் தப்பிப்பதற்காக தங்கம் பயன்படுத்தப்படுகிறது என்று நாசா வெப்சைட்ஸ்லேயே இருக்கு. நாசா வெப்சைட்டில் அது மட்டும் தான் இருக்கா? மனிதர்களுக்கு சியூட் செய்கிறாங்க பாருங்க, கவச உடை, விண்வெளிக்காக செல்லக்கூடிய கவச உடையில் அந்த கண்ணாடி இருக்கு பாருங்க, அது தங்க முலாம் பூசி இருக்குமா. அப்படி தங்க முலாம் பூசி இருப்பதால் சூரியனிலிருந்து நேரடியாக வர்ற வெளிச்சம் அவங்களுடைய கண்களை பாதிக்காமல் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஸோ சின்னதாக விண்வெளி பயணத்தை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மனித சமுதாயமே இவ்வளோ பெரிய தங்கத்தை பயன்படுத்தும் போது, இவ்வளோ முக்கியமான நிறைய விஷயங்களில் தங்கத்தை பயன்படுத்தும் போது, நிறைய விண்வெளி கண்டம் விட்டு கண்டம் பாயிற மாதிரி அவங்க ஸ்டார் விட்டு ஸ்டார், கிரகம் விட்டு கிரகம்லாம் பாயக்கூடிய பலவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், ஏலியன்ஸ்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்பப்படும் இந்த ஒரு தருணத்தில் அவர்கள் எவ்வளவு தங்கத்தை உபயோகித்திருப்பார்கள்? அவர்களுக்கு எவ்வளவு தங்கம் தேவைப்பட்டிருக்கும்? நியாயமான கேள்வி. இந்த கேள்வியில் இன்னும் கொஞ்சம் சூடு பறக்க வேறொரு கேள்வியை கேட்கணும்னா, பண்டைய காலங்களில் எகிப்தினுடைய பிரமிடு எல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டவைகளாம். சுமேரிய கடவுள்கள் சுமேரிய நாகரிகத்தில் இருக்கும் மக்களை பார்த்து எங்களுக்கு தங்கம் வேண்டும் என்று சொன்னதாக பலவிதமான ஆராய்ச்சி படிவங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அப்படின்னா தங்கத்துக்கு இங்கே ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இந்த கடைசியாக பார்த்த பாகத்துக்கும் தங்கத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம கடைசியாக பார்த்தது டயட்லாவ் பாஸ் அப்படிங்கிறதா ஒரு இன்சிடென்ட். ஒரு 9 மனிதர்கள் இறந்து விட்டார்கள். அதுவும் ரஷ்யாவில் மலையேறும் பயிற்சியில் இருக்கும் 9 மாணவர்கள் இறந்து போய்விட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இந்த 9 மாணவர்கள் ஏன் இறந்தார்கள்? அடுத்த கேள்வி, ஏன் இறந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட விதத்தில் அதற்கான பலவிதமான சாத்தியக்கூறுகளை அடுக்குகிறார்கள். தியரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காகவே டயாட்லவ் பாஸ் என்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டினுடைய லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. நிறைய விதமான தியரிஸ் இருக்கு. சரி, அதுல கொஞ்சம் தியரியை மட்டும் பார்க்கலாம். இந்த தியரியில மிக முக்கியமான ஒரு தியரி, எப்படி இந்த 9 நபர்கள் இறந்திருப்பார்கள். அதிலும் கொஞ்சம் மனிதர்களுடைய உடலில் கொஞ்சமா கதிரியக்க தன்மை என்பது இருந்தது, ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் இருந்ததாக சொல்கிறார்கள். சரி, இந்த ரேடியோ ஆக்டிவ் எங்க வந்தது? அதுதான் மெயின் கேள்வி. ஏன்னா மீதம் கொஞ்சம் இறந்த நபர்களுடைய அந்த இறப்பு ரொம்ப உயரத்தில் ஏறியதால் மனப்பிறழ்வு என்பது வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. அடுத்ததா வேறொரு நபர் எப்படி இறந்திருந்தார்? அவருடைய நெஞ்செலும்பு ஒடிக்கப்பட்டிருந்தது, ரொம்ப பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொன்னார்கள். கொஞ்சம் நபர்களுக்கு அவர்களுடைய உடல் பாகங்கள் இல்லாமல் இருந்தது, நாக்கு துண்டாக்கப்பட்டிருந்தது, ஒரு சாம்பல் நிற திரவம் இருந்தது. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் அங்கே அந்த 9 நபர்களுடைய உடலில் இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்த 9 நபர்களில் கதிர் இயக்கம் எப்படி வந்திருக்கும்? அந்த ஒரு கேள்விக்கான பதில் அப்படி ஒரு தியரியை சொல்றாங்க. அது என்ன தியரினா, இந்த 9 மனிதர்கள் வந்தாங்க பாருங்க, அந்த 9 மனிதர்களில் கொஞ்சம் நபர்கள் KGBயை சேர்ந்தவர்கள். அதாவது இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பு மொசாட், அதே மாதிரி ரஷ்யாவினுடைய உளவு அமைப்பு KGB. இந்த KGB அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு 3 நபர்கள் அங்கே வந்திருக்கலாம். அவர்களுடைய வேலை CIA, அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு இருக்கு பாருங்க, CIA. அவங்க ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பனிப்போர் காலத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக இந்த ஆர்டிக் மலைப்பகுதிகளில் பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள், வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த KGBயை சார்ந்தவர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டதாகவும், அதன்படி அந்த 3 நபர்கள் பிளஸ் 6 நபர்கள், வெளியிலிருந்து வந்த 6 நபர்கள் எல்லாருமே நண்பர்கள் தான். இது சீக்ரெட் சர்வீஸ்னால அந்த 3 நபர்களுக்கு மட்டும் இந்த வேலை தெரிந்ததாகவும் அவர்கள் மலை ஏறினார்கள். அப்படி ஏறும்போது CIA இவங்களை பிடிச்சிருச்சு.
இல்ல அந்த ஆயுதம் வெடிக்க வைத்து விட்டார்கள், அதன் காரணமாக இத்தனை மனிதர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்றாங்க. இந்த தியரிக்கும் அங்க இருந்த ஆயுதத்தில் ஏதாவது கழிவுகள் இருந்ததா அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாத ஒரு காரணத்தினால் இந்த தியரி அங்கே பொய்ப்பிக்கப்பட்டது. சரி, அடுத்த தியரி என்ன அப்படின்னு பார்த்தா மின்னல் தாக்கியதாக இருக்கும், பால் லைட்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பால் லைட்னிங் தாக்கியதால் இந்த மனிதர்கள் இறந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தீ கரெக்டா அவங்களுடைய உடலில் இல்லாமல் ஒரு விதமான விறகு கட்டைகளில் மட்டுமே இருந்திருக்கிறதே, மின்னல் தாக்கினால் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி பல விதமான கேள்விகளும் அது சம்பந்தமா நிறைய புக்ஸ் வந்துருச்சு. நீங்க டயட் லவ் பாஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தாலே ஏகப்பட்ட டெக்ஸ்ட் புக் நிறைய ஆதர்ஸ் எழுதுனது எல்லாமே உங்க கண்களில் பார்க்கலாம். ஸோ இது செகண்ட் தியரியா சொல்றாங்க. மூன்றாவது தியரியா என்ன சொல்றாங்க? காட்டபாட்டிக் விண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு எதிர் திசை, இறங்கு திசையில் வீசக்கூடிய ஒரு விதமான காற்று அன்று தாக்கி இருக்கலாம். நம்ம பார்த்தவங்க அந்த 8 பேரும் இல்லாட்டி அந்த 9 மனிதர்களும் டென்ட் அமைத்தது ஒரு செங்குத்தான ஒரு இடத்தில். அப்படி செங்குத்தான ஒரு இடத்தில் வேறொரு காற்று, அதாவது கட்டபெட்டிக் காற்று என்பது இப்படி செங்குத்தான பகுதியில் கீழ் நோக்கி வீசுமா. அப்படி வீசியதால் இந்த டெண்டில் இருந்த மனிதர்கள் வெளிப்பக்கமாக வந்து விழுந்திருக்கலாம், அதன் காரணமாக இந்த டென்ட் உள்பக்கமாக கிழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு விதமான ஒரு ஆய்வு சொல்கிறது. அடுத்ததா நிறைய விதமான ஆய்வுகள் இருக்கு, லிங்கை போய் நீங்க பார்த்துக்கலாம். கடைசியா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், இங்கிருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தாண்டி வேறொரு மலையேறும் நிபுணர்கள் இல்லாட்டி நிறைய மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க பழுப்பு வண்ணத்தில் ஒரு விதமான ஒளிவட்டத்தை பார்த்தார்கள். அது ஏன் வேற்று கிரகவாசிகளாக இருக்கக்கூடாது, வேற்று கிரகவாசிகள் இவர்கள் ஏன் கொஞ்சிருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தியரி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது வேற்று கிரக வாசிகள், அதுவும் இந்த உரல் ஏரியால, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்வெல்டஸ்க் அப்படிங்கிற அந்த ஏரியால, ஸ்வெல்டஸ்க் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்வெல்டஸ்க் ரீஜன்ல எப்படி ஏலியன்களை இதற்கு முன்னால் யாராவது பார்த்து இருக்கிறார், இல்லாட்டி ஏலியன்களுடைய சைட் சீயிங் அங்கே ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல நம்ம பதறி அடிச்சு போய் சர்ச் பண்ணி பார்த்தா எம் ட்ரையாங்கிள் இருக்குங்க, எம் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பெயரில் மட்டும் கிடையாது, பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. மொலாப்கஸ் அனோமலியஸ் ஜோன், பெர்ம் ட்ரையாங்கிள், மொலாப்கி ட்ரையாங்கிள், எம் ட்ரையாங்கிள், ஜோன் எம், இப்படி பல பெயர்களில் அழைக்கப்படும் வேறொரு இடத்தையும் நாம் பார்க்க வேண்டும். இதுவும் இந்த டயட்லவ் பாஸ் அப்படிங்கிறது ஒரு இன்சிடென்ட் நடந்ததாக சொன்னோம்ல, 9 மனிதர்கள் இருந்து போனார்கள், அதுவும் ஒரே ரீஜன்ல தான் இருக்கு. இந்த 2 இடத்திற்கும் வேறொரு பொதுவாக இருப்பவர்கள் யார் என்று கேட்டால் மான்சி இனத்தவர்கள். ஸோ மான்சி பழங்குடியினர்கள் இந்த டயாட்லாவ் இன்சிடென்ட் நடந்த இடத்திலும், அதே மாதிரி இந்த எம் ஜோன் இல்லாட்டி எம் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்ற பெர்முடோஸ் ட்ரையாங்கிள் கிடையாது, எம் ட்ரையாங்கிள், பெர்முடோஸ் ட்ரையாங்கிளுக்கும் இதுக்கும் வேறொரு சம்பந்தம் இருக்கிறது, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த எம் ட்ரையாங்கிள் இருக்கும் மனிதர்களும் மான்சி இனத்தவர்கள் தான். ஆனால் மான்சி இனத்தவர்கள் ரொம்ப அமைதியானவர்கள், யாரையும் இப்படி அடித்து துன்புறுத்தி எல்லாமே கொல்ல மாட்டாங்க, அதுவும் நாக்க வெட்டி மண்டை ஓட்ட பிச்சு இப்படிலாம் கொஞ்சம் விட மாட்டார்கள். ஸோ மான்சி இனத்தவர்களை நம்ம என்ன சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மான்சி இனத்தவர்கள் கொஞ்சம் கோயிலை கட்டி வைத்திருந்தார்கள், அவர்களை பற்றி நாம் கவனிக்க வேண்டும். யாருக்காக கோவிலை கட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா பழைய காலத்திலிருந்தே ஏலியன்களுக்காக, வேற்று கிரக வாசிகளுக்காக அங்கே கோயிலை கட்டியிருக்கிறார்கள். 1989-90 இந்த காலகட்டத்தில் எல்லாமே இந்த பர்டிகுலர் இடத்துக்கு, இந்த எம் ஜோன் இல்லாட்டி எம் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இந்த இடத்துக்கு நிறைய மனிதர்கள் வந்திருக்காங்க. நிறைய மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது சாதாரண மனிதர்கள் கிடையாது, ஜேர்னலிஸ்ட், மிலிட்ரி சர்வீஸ்ல இருந்து ஏதோ விதத்தில் மனப்பிறழ்வு வந்து விட்டது, இல்லாட்டி எனக்கு இந்த வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்தவங்க ஜேர்னலிஸ்ட் அவங்களுடைய வேலையை தொடங்கி ஜேர்னலிஸ்டா இருக்கும்போது இந்த கதை எல்லாமே கேட்டு எனக்கு இந்த எம் ட்ரையாங்கிள் இடத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எம் ட்ரையாங்கிள் இடத்துக்கு வந்து அதன் பிறகு வேறு விதமான சக்திகள் எனக்கு கிடைத்து விட்டது, நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவின் விண்வெளி துறையில் வரை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இந்த எம் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற இடத்திற்கு வந்த மனிதர்கள் பலருக்கும் பலவிதமான மாற்றங்கள் வந்ததை அவர்கள் சொந்த குறிப்பில் சொல்கிறார்கள். பலவிதமான புக்ஸ் இதற்காகவும் வெளிவந்திருக்கிறது. சரி, அந்த கோயிலுக்கு என்ன பெயர்? ஏலியன்கள் கோயிலுக்கு அலஷங்கா அப்படின்னு சொல்றாங்க. அலஷங்கா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாதாரணமா ஏலியன், இப்ப நம்ம பார்க்குற திரைப்படங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஏலியன் கட்டமைப்பு தான். அப்படின்னா கூடி போனா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அதை கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. ஆனா அதற்கு முன்பாகவே அங்கே பல விதமான கதைகள் இருந்ததாக சொல்கிறார்கள். இந்த கதைகள் எல்லாமே பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்திருக்கிறது. எல்லாருமே இந்த எம் ட்ரையாங்கிளை பற்றி கேள்விப்பட்ட எல்லாருமே அங்க சொல்றது, நாங்க யூஎஃப்ஓ பார்த்துருக்கோம், அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை பார்த்துருக்கோம், இல்லாட்டி இந்த மாதிரியான பறக்கும் தட்டுகளை பார்த்து இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஆரஞ்சு பழுப்பு வண்ணத்தில் ஒரு ஒளிவட்டம் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த டயட்லவ் பாஸ், இந்த 9 மனிதர்கள் இறந்து போன போது வேறு மலையேறும் வாசிகள் சொன்னார்கள்ல, அவர்களும் இந்த யூஎஃப்ஓ தான் பார்த்தார்களா
இந்த ஒரு கேள்வி மறுபடியும் அங்கே பேசப்படுகிறது. ஸோ ஏலியன்கள் இந்த ஒரு இடங்களில் இருப்பார்களா இல்லையா என்பது மறுபடியும் ஒரு பேசு பொருளாக மாறி அன்றிலிருந்து இன்று வரை யூஎஃப்ஓ நாங்கள் பார்த்தோம், இந்த மாதிரி பறக்கும் தட்டுகளை பார்த்தோம் என்று பல நபர்களும் அங்கே என்ன செய்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். அது ஒரு மிஸ்ட்ரி ஜோனா இன்றளவும் ரஷ்யாவால் பாதுகாக்கப்படுகிறது. கேஜிபி இப்போவும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ற இந்த டயாட்லாவ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நீங்க பாருங்களேன். பெரிய பெரிய பாறைகள், ஆனா அந்த பாறைகளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் கொடுக்கறதுக்கோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கோ வேற பாறைகள் கிடையாது. சரியா சொல்ல போனா அவதார் படத்துல பறக்கும் மலை இருந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி இருந்தது. நீங்க இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி பல மலைக்குஞ்சுகளை உள்ளடக்கியது தான் இந்த டயாட்லாவ் பாஸ் நடந்த இடம். இங்கிருந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே அடர்ந்த காடுகள் தான். இந்த அடர்ந்த காடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏலியன்களுக்காக சில கோயில்கள் கட்டப்பட்டிருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்ல, அங்கே நாஸ்கா கோடுகள் போன்ற பல கோடுகளையும் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். டைம் 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 நாஸ்கா கோடுகளா? பெரு பெரு ஒரு காலத்தில் தங்க பூமியாக அறியப்பட்டிருந்ததே. தங்கம் மறுபடியும் தங்கத்தில் வந்தே முடிகிறதே இந்த ஒரு பதிவு. எல்லாருக்குமே கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்கும். பெரு நாஸ்கா கோடுகள் அப்படின்னு சொல்லும் போதே பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோடுகள், அச்சு பெசங்காம நம்மளால சாதாரணமாக ஒரு பேப்பர்ல கூட இப்படி ஒரு கோடு போட முடியாது. பல கிலோமீட்டருக்கு நேரான கோடுகள். அந்த நேரான கோடுகளை ஒரு ஃபிளைட்ல போய் நம்ம பார்க்க போனா பலவிதமான உயிரினங்களுடைய தோற்றம், இப்படி பல அதிசயங்களை உள்ளடக்கியது தான் பெருநகரம் என்று சொல்லலாம். இந்த பெருநகரத்தில் வேறு சில அம்சங்களும் இருக்கிறது. பேண்ட் ஆஃப் ஹோல்ஸ் அப்படிங்கிறது தான். பல ஆயிரம் குழிகள். எப்படி எதற்காக இந்த குழிகள் தோண்டப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதையும் நம்ம அனுநாக்கி சீரீஸ்ல வேறொரு பதிவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு இடத்தில் நமக்கு இந்த தங்கம், அடுத்ததா பேண்ட் ஆஃப் ஹோல்ஸ், இதெல்லாம் நமக்கு ஏதோ விதத்தில் இங்கே யாரோ வந்து செல்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. பெருநகரத்தில் பார்க்கக்கூடிய நாஸ்கா கோடுகளாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம பார்த்த ரஷ்யாவில் பார்த்த அந்த கோடுகளாக இருக்கட்டும், ஏலியன்ஸ் வேற்று கிரகவாசிகள் இங்கே இறங்கி இல்லாட்டி அவர்கள் பரிசோதனை செய்த ஏதாவது விதமான சைனா, ஒரு குறியீடா, அந்த ஒரு கேள்வி நமக்கு வரும்போது தான் ஏன் ஏலியன்கள் பூமிக்கு அருகில் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வச்சிருக்க கூடாது? வியப்பா இருக்குல்ல. நிலவு நிலவு எங்கிருந்து வந்தது? சூரிய வெடிப்பில் நிலவு தோன்றியதா? இல்லையே, அப்படி சொல்ல மாட்டாங்களே சயின்ஸு. பூமியிலிருந்து ஒரு பாகம் பிரிந்து சென்றதாகவும் அதன் காரணமாக நிலவு வந்ததாகவும் தானே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே நிலவு எங்கிருந்து வந்தது? இந்த ஒரு கேள்வி நாம் கேட்கலாம். ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆரியான் இல்லாட்டி ஒராயன் பெல்ட் அப்படின்னு சொல்ற ஒரு நட்சத்திர குடும்பத்தை பற்றியும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறதே. ஒரு 1500 ஒளியாண்டுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் நட்சத்திரங்கள், இதை பற்றியும் பார்க்க வேண்டும். அடுத்த பதிவில் பார்த்து விடலாம். பல சுவாரஸ்யங்களுடன் அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.